இந்த வீடியோல நாம பார்க்க போறது photoreceptor eye in sensory reception and processing in neural control and coordination. இது part 2 வீடியோ. ஸோ போன வீடியோல நம்ம ஐயோட அதாவது ஐ வந்து எங்க ஃபிட் ஆயிருக்கு, ஸ்கல்ல இருக்கிற ஆர்பிட்குள்ள. ஓகேவா? அந்த ஆர்பிட்குள்ள ஃபிட் ஆகிறதுக்கு யாரு காரணம்? மசில்ஸ். ஸோ அந்த மசில்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். அப்புறமா எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் ஐக்குள்ள இருக்கு அதையும் பார்த்தோம். ஸோ இப்போ இங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஐபால். ஸோ நம்ம ஐபால் எப்படி வரைவோம்? ஸ்பெரிக்கலா தானே, அதாவது ரவுண்ட் ஷேப்ல, அதாவது ரவுண்ட் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப், அதாவது வட்ட வடிவத்துல வரைவோம். ஸோ இதுதான் அது. ஸோ ஐ வந்து எப்படி இருக்கு? ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அப்புறம் the anterior 1/6 of the eyeball is exposed and the remaining region is fitted well into the orbit. இப்போ anteriorனா இதுதான் முன்பகுதி. ஸோ இந்த முன்பகுதி தான் நம்மளுக்கு தெரியுது. அது எவ்வளோதான் தெரியுது? 1/6. ஸோ 6 பாகத்தில் ஒரு பாகம் தான் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருக்கு கண்ணு. மற்றதெல்லாம் எங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கு? ஸ்கல்லுக்குள்ள இருக்கிற ஆர்பிட்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கு. The wall of the eyeball has 3 layers: fibrous sclera, vascular choroid and sensory retina. ஸோ இப்போ எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்க்ளீரியாய், அதுக்கு அடுத்து இருக்கிறது காரியாய்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது ரெட்டினா. ஸோ மொத்தம் 3 லேயர். இப்போ இங்கே கூட பார்க்கலாம், நீங்கள் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த கருவிழியை தான் கார்னியான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஸ்க்ளீரியா. ஓகே, ஸ்க்ளீரியா. இப்போ இந்த அவுட்டர் கோட். ஸோ அவுட்டர் கோட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் dense non-vascular connective tissue. இந்த அவுட்டர் கோட் வந்து என்னது? அவுட்டர்ல இருக்கிறது எது? ஸ்க்ளீரியா. அந்த ஸ்க்ளீரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியா இருக்கு. ஆனால் நான் வாஸ்குலார்னா என்ன? பிளட் வெசல் இல்லை. ஸோ நான் வாஸ்குலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னா பிளட் வெசல்ஸ், அதாவது அங்கே வந்து பிளட் சப்ளை, கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட் வெசல் சொல்லக்கூடாது, பிளட் வெசல் இருக்கு, ஆனால் பிளட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளட் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா பிளட் ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூ அங்கே இல்லை. ஸோ டென்ஸ் நான் வாஸ்குலார் கனெக்டிவ் டிஷ்யூ எங்கே இருக்கு? அவுட்டர் கோட். அவுட்டர்னா அது அவுட்டர் மோஸ்ட் லேயரான ஸ்க்ளீரியால இருக்கு. ஸோ இந்த அவுட்டர் கோட்ல 2 ரீஜன்ஸ் இருக்கு. ஸோ 2 ரீஜன்ல முன்னாடி இருக்கிறது என்னது? ஆன்டீரியர்னாவே என்னது? ஃப்ரண்ட் போர்ஷன். முன்னாடி இருக்கிறது கார்னியா. இங்கேயும் பாருங்க, இந்த கார்னியா தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. ஓகே, அந்த கார்னியாவோட பின்பகுதி போஸ்டீரியர் பார்ட் என்னது? ஸ்க்ளீரியா. அந்த ஸ்க்ளீரியான்றது ஒயிட் கலர் போர்ஷன். ஓகே, ஒயிட் கலர் போர்ஷன் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரீஜன் இருக்கு. ஆன்டீரியர்னா முன்பகுதி கார்னியாவும், பின்பகுதி போஸ்டீரியர்னா பின்பகுதி, அதை ஸ்க்ளீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ கார்னியா இஸ் நான் வாஸ்குலார் transparent coat formed of striated squamous epithelium. ஸோ இந்த கார்னியா எப்படி இருக்கு? டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால தான் லைட் வந்து அதுக்குள்ளே பாஸ் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. அப்புறமா இது எதால மேடப்பாயிருக்குன்னா ஸ்ட்ரைட்டட் ஸ்குவாமஸ் எபித்தீலியத்தால் மேடப்பாயிருக்கு. அந்த எபித்தீலியல், அந்த டிஷ்யூ ஸ்ட்ரைட்டட் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னியா அதாவது ரொம்ப டேமேஜ் ஆனால் கூட திரும்பியும் வந்து இப்போ நம்மளுக்கு தூசி பட்டுடுது. ஸோ தூசி படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல கண்ணை வந்து ரப் பண்ணி விட்டுருவோம், ரொம்ப நசுக்கி, அதாவது ரொம்ப அந்த இது நமச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல இது பண்ணி விட்டுருவோம். அப்போ என்ன ஆகிடும்? ரெட்டிஷாக மாறிடும். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் அது எல்லாமே அந்த டியர்ஸ் வழியாக வந்துடுச்சுன்னா திரும்பி என்ன ஆகிடும்? நார்மலாக அந்த ஒயிட் கலருக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அது காரணம் பாருங்க. helps the cornea to renew continuously as it is very vulnerable to damage from dust.
அதாவது இந்த கார்னியா வந்து கண்டினியூஸாக ரெனியூ ஆகிட்டே இருக்குமா, அதாவது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குமா, செல்ஸ் வந்து புதுசாக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அதாவது நியூவாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டஸ்ட், ஏன்னா நம்ம இருக்கிறது பொல்யூட்டடான ஏரியாவில், பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ரீஜனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் போயிட்டு நம்ம கார்னியாவை டேமேஜ் பண்ணாலும் அது திரும்பவும் வந்து ரினியூனா புதுசாயிட்டே வரும், தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே வரும். அண்ட் இந்த ஸ்க்ளீரியா தான் என்னன்னு சொன்ன ஒயிட் போர்ஷன், இங்கே நம்ம ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னது, ஸ்க்ளீரியா. அண்டு இதுதான் வந்து நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது ஐபாலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்க்ளீரியா வந்து ஃபார்ம்ஸ் த white of the eye. So white, அந்த வெள்ளையா இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ளீரியா. and it protects the eyeball. இது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்ம ஐபாலை ப்ரொடெக்ட் பண்ணுது. posteriorly scleria is innervated by the optic nerve. இப்போ posteriorlyனா பின்பகுதி, இப்போ இந்த ஸ்க்ளீரியா இது எல்லாமே வந்து ஒன்னா சேருது. எங்க ஒன்னா சேருது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக் நர்வ்ல, இன்னர்வேட்டட், அதாவது நர்வா வந்து ஆப்டிக் நர்வாண்ட ஒன்று சேருதுன்னு வச்சுக்கோங்க. அட் த ஜங்ஷன் ஆஃப், இப்போ இந்த ஸ்க்ளீரியா, அதாவது நம்ம அவுட்டர் கோட்டை தானே பேசுகிறோம். இப்போ இந்த அவுட்டர் கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கோட்டில் கார்னியா இருக்கு இல்லையா, அந்த கார்னியாவும் ஸ்க்ளீரியாவும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆவாங்க. அந்த ஜங்ஷனுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேனல் ஆஃப் ஸ்லிம், கேனல் ஆஃப் ஸ்கிம் படிங்க, கேனல் ஆஃப் ஸ்கிம். இந்த கேனல் ஆஃப் ஸ்கிம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு சேனல் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு கால்வாய் மாதிரி அங்க இருக்கு. எக்ஸஸ் ஆஃப் அக்வஸ் ஹியூமர் அதிகமாச்சுன்னா அதன் வழியா வெளியில வந்துரும். So at the junction of sclera and cornea is a channel called canal of Schlemm, which continuously drains out the excess of aqueous humor. நான் சொன்னது வந்துடுச்சு இல்லையா. இப்போ next, the choroid is the highly vascularized pigmented layer that nourishes all the layers, that is all the eye layers, and its pigment absorb light to prevent the internal reflection. இப்போ இங்க choroid இருக்கு இல்லையா, இந்த choroid வந்து என்னது, வாஸ்குலரைஸ்டுன்னா அங்க blood supply இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த blood supply இருக்கு, அது மட்டும் இல்லாம இது வந்து pigmented layer. ஸோ pigmentedனா அந்த கலர் ஆன லேயர், அதாவது வாஸ்குலரைஸ்டு pigmented layer. இதுதான் மற்ற 3 லேயருக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுது. நரிஷஸ்னாவே அதுக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுது, அதாவது அதை நல்லா பாதுகாக்கிறது, அதுக்கு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணி ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம், காராய்டு ஆர் சொராய்டு அப்படின்னு கூட படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த லேயரில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து லைட், அதாவது எக்ஸஸ் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணிட்டு இந்த கண்ணுக்குள்ளே போனால், இப்போ எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இல்லையா, எதிரொலி அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா லைட்டு, ஆனால் நம்ம கண்ணுக்குள்ளே மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதுக்கு காரணம் இந்த கொராய்டு லேயர் தான். இந்த கொராய்டு லேயர் என்னன்னு சொல்லுவோம், நான் வாஸ்குலார் பிக்மெண்டட் லேயர். அது மட்டும் இல்லாமல் இது என்ன சப்ளை பண்ணுது, 3 லேயருக்கும், எல்லா லேயர் கண்ணில் 3 லேயர்னு சொல்கிறத விட கண்ணில் இருக்கிற எல்லா லேயருக்கும் நியூட்ரிஷனை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா எக்ஸஸ் ஆஃப் லைட்டை இதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து ஐபால்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆக விடாம பார்க்குது. Anteriorly, the choroid thickens to form a ciliary body and iris. ஸோ முன் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கொராய்ட் லேயர் தான், இந்த கொராய்ட் லேயர் நடுவில் இருக்கு பாருங்க, இந்த லேயர் தானே கொராய்ட் லேயர், இந்த கலரு, அந்த குளோராய்ட் லேயர் வந்து திக்கண்ட் ஆகுது. ஸோ திக்கண்ட் ஆகிதான் அது என்ன ஃபார்ம் ஆகுது, சீலியரி பாடியும் அப்புறமா ஐரிஸையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ சீலியரி பாடி அண்ட் ஐரிஸை யார் ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த லேயர்னா கொராய்டு லேயர், கொராய்டு ஆர் சொராய்டு. So iris is the colored portion of the
eye lying between the cornea and the lens. ஐரிஸ்ன்னா என்னன்னு சொல்றது, இந்த கருவிழி. ஸோ அது வந்து கலர்டு போர்ஷன். அது வந்து என்னென்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ரௌனு, க்ரீன், ப்ளூ கலர்ஸில் இருக்கும். நம்ம ஹியூமனோடதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஐரிஸ் இஸ் த கலர்டு போர்ஷன். அது எதுக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, யாருக்கு நடுவில், கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ கார்னியா இது லென்ஸு அண்ட் இது வந்து எங்கது கார்னியா. ஸோ இந்த கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் இந்த ஐரிஸ். ஓகே, ஐரிஸ். த அப்பர்ச்சர் at the center of the iris is the pupil through which the light enters the inner chamber. ஸோ இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சென்டரில் ஒரு ஓட்டை, அப்பர்ச்சர்னா ஒரு ஹோல். அந்த ஹோலுக்கு பேர் தான் என்ன, பியூப்பிள். அந்த பியூப்பிள் வழியாக தான் லைட்டு வந்து இன்னர், அதாவது இன்னர் சைட் ஆஃப் த ஐக்குள்ளே போயிட்டுருக்கு. என்டர்ஸ் அதன் வழியாக உள்ளே போகுது இன்னர் சேம்பர். ஸோ ஐரிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 2 types of muscles. Dilator papillae is otherwise known as radial muscle and sphincter papillae is otherwise known as circular muscle. இப்போ இது வந்து ஐரிஸ், இந்த பியூப்பிள். இந்த பியூப்பிளில் சுற்றி 2, அதாவது ஐரிஸில் 2 மசில் இருக்குது. ஒன்று வந்து சர்க்குலார் மசில், இங்கே இருக்கிறது வந்து சர்க்குலார் மசில். இந்த வெளியில் இருக்கிறது வந்து ரேடியல் மசில். ஸோ இந்த ரேடியல் மசிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னேன் நான், டைலேட்டர் பாப்பில்லே. அண்ட் ஸ்பின்ஸ்டர் பாப்பில்லே வந்து சர்க்குலார் மசில். இப்போ பிரைட் லைட்டில் இந்த சர்க்குலார் மசில் வந்து ஐரிஸ், சர்க்குலார் மசில் என்ன பண்ணுதுன்னா ஐரிஸை கண்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஐரிஸை கண்ட்ராக்ட் பண்ணும்போது பியூப்பிளோட சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. பியூப்பிளோட சைஸ் வந்து பெருசாகாமல் இன்னும் கம்மியாகுது. அண்ட் அதனால லெஸ் லைட்டு தான் ஐக்குள்ளே போகுது. ஓகே, இப்போ நாம் இங்கே பாருங்கள், இந்த பிரைட் லைட்டில் நம்ம கண்ணை இது பண்ணுறோம். அதாவது கண்ணை வந்து நம்ம பிரைட் லைட்டை பார்க்கும்போது இங்கே இருக்கு இல்லையா இந்த சர்க்குலார் மசில், இந்த சர்க்குலார் மசில் சுருங்குது, கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்படி கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த பியூப்பிள் வந்து என்ன ஆகுது, இன்னும் கம்மியாகுது, சைஸ் கம்மியாகுது. அப்படி சைஸ் கம்மி ஆகும்போது பிரைட் லைட் வந்து ஃபுல்லாக உள்ளே என்டர் ஆகுது. அந்த லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் என்டர் ஆகும், லெஸ் லைட் தான் உள்ளே போகும். ஏன்னா பிரைட் லைட்டை பார்க்கும்போது சர்க்குலார் மசில் கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆகிறதுனால பியூப்பிளோட சைஸ் வந்து கம்மியாகுது, இதனால லைட் வந்து கம்மியாக என்டர் ஆகுது. அதே மாதிரி டிம் லைட்டில் ரேடியல் மசில், அதாவது இங்கே வந்து இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆச்சு ஃபஸ்ட்டில், அதாவது பிரைட் லைட்டில். இப்போது ரேடியல் மசில்னா என்னது, இது தானே. ஸோ இந்த டிம் லைட்டில் ரேடியல் மசில் கண்ட்ராக்ட் ஆகுது, அதனால் பியூப்பிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பியூப்பிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பீப்புளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லைட் வந்து அதிகமாக உள்ளே போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் பிரைட் லைட் the circular muscle in the iris contract so that the size of the pupil decreases and less light enters the eye. In dim light, the radial muscle in the iris contract so that the pupil size increases and more light enters into the eye. Smooth muscle present in the ciliary body is called ciliary muscle, which alters the convexity of the lens for near and far vision. ஸோ இப்போ இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் சீலியரி, அதாவது இதுதான் என்னது, சீலியரி மசில். ஸோ இந்த சீலியரி மசில் யாரோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம், சோராய்டு லேயரோட எக்ஸ்டென்ஷன். அது வந்து சீலியரி பாடி. அந்த சீலியரி பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மசில் தான் சீலியரி மசில். இதை தான் லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது, நியர் விஷனுக்கும்
ஃபார் விஷன், அதாவது நியர்னா கிட்ட இருக்கிற பார்வைக்கும் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி விடுற மசில் தான் இந்த ciliary muscle. The ability of eyes to focus the object at varying distance is called accommodation, which is achieved by suspensory ligament, ciliary muscles and ciliary body. அதாவது நம்ம கண்ணு, அதாவது இந்த ciliary body தான் நம்மளை என்ன பண்ணுதான், the கரெக்டாக நியர் அண்ட் ஃபார் விஷனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி விடுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து அகாமடேஷன். இப்போ ஃபார், இப்போ நீங்களே பாருங்க, நம்ம கிட்ட இருக்கும்போது பெருசா தெரியுது ஒரு ஆப்ஜெக்ட், அதுவே ரொம்ப தள்ளி இருக்கும்போது என்னவா இருக்கு, சின்னதா தெரியுது. அதுக்கு அந்த சின்னதை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது சின்னதா தெரியுற ஒரு ஆப்ஜெக்ட் அது கிட்ட வர 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 பெருசாகுது. ஸோ அதுதான் என்னது, அந்த அகாமடேஷன். அதுக்கு காரணம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ciliary பாடி, சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற லென்ஸை சுற்றி இருக்கிறவங்க தான் சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் அண்ட் ciliary muscle. இந்த மூணு தான் அதுக்கு காரணம். ஸோ இது 2 மார்க்ல கேட்கலாம். அகாமடேஷன்னா என்னன்னா, the ஆப்ஜெக்ட்ஸை வெவ்வேறு டிஸ்டன்ஸில் இருக்கு, வெவ்வேறு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கரெக்டாக நம்ம கண்ணு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணி இது தொலைவாக இருக்கிறது சின்னதாகவும் கிட்ட இருக்கிறது பெருசாகவும் காட்டுது இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி மாற்றி காட்டுறது இல்லை, அதுதான் அகாமடேஷன். அந்த அகாமடேஷன் வரத்துக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ciliary body, ciliary muscles and suspensory ligaments. So in the suspensory ligaments extends from the ciliary body and helps to hold the lens in its upright position. ஸோ இந்த ciliary பாடியில் இருந்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த சஸ்பென்சரி லிகமெண்ட். அதுதான் நம்ம லென்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, லென்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இன் ரைட் ஆங்கிள் அப்ரைட் பொசிஷனில், கரெக்டாக அப்ரைட் பொசிஷனில் அந்த லென்ஸை வந்து இந்த மாதிரி இதுதான் அப்ரைட் பொசிஷன். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக இந்த சைடும் அந்த சஸ்பென்சரி இருக்கும், இந்த சைடும் அந்த சஸ்பென்சரி இருக்கும். நமக்கு அந்த லென்ஸை வந்து பிடிச்சிட்டு கரெக்டாக நின்று அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். அப்போ ciliary body is provided with blood capillaries that secretes a watery fluid called aqueous humor that fills the anterior chamber. இப்போ ciliary பாடியில் வந்து blood capillaries இருக்கு. ஸோ இந்த ciliary பாடி வந்து வாட்டரி ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணுது, அதுதான் அக்வஸ் ஹியூமர். அதுதான் இந்த ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டை, அதாவது இந்த கார்னியா அந்த ஃப்ரண்ட் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டை ஃபில் பண்ணுது அக்வஸ் ஹியூமர். நெக்ஸ்ட்டு ரெட்டினா. ஸோ ரெட்டினான்றது எது, இந்த 3rd லேயர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லேயர், அதாவது நம்ம பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே தான் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. Okay, retina forms the innermost layer of the eye and it contains 2 regions. So retina தான் அதாவது 3rd layer of the eye எது, retina. and இதில் வந்து 2 regions இருக்கு. A sheath of pigmented epithelial non-visual pattern சொல்லலாம். pigmented epithelial அதாவது ஒரு ஷீத் மாதிரி பிக்மெண்டட் எபித்தீலியல் இருக்கு. அது இன்னொரு பேர் வந்து நான் விஷுவல் பார்ட்டும் சொல்லலாம், அண்ட் நியூரல் விஷுவல் பார்ட்டும் இருக்கு. ஸோ ரெட்டினாவை இன்னர்மோஸ்ட் லேயர்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 ரீஜன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீஜன் வந்து ஒரு ஷீட் ஆஃப் பிக்மெண்டட் எபித்தீலியம் இருக்கு, இன்னொன்று வந்து நான் விஷுவல் ரீஜன் இருக்கு. இப்போ நியூரல் ரெட்டினல் லேயர்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஃபோட்டோரிசெப்டார் செல்ஸ் வந்து கோன்ஸ் அண்ட் ராட்ஸ், அது ஒன்று. இன்னொன்று வந்து பைபோலார் செல்ஸ், அப்புறமா கேங்க்லியான் செல்ஸ். ஸோ எத்தனை அந்த நியூரல் ரெட்டினல் லேயரில் 3 இது இருக்குது. ஃபோட்டோரிசெப்டார் செல்ஸ்னா கோன்ஸ் அண்ட் ராட்ஸ், இன்னொன்று வந்து பைபோலார் செல்ஸ், அப்புறமா கேங்க்லியான் செல்ஸ், இந்த 3 இருக்குது. அப்புறமா எல்லோ ஃப்ளாட் spot at the center of the posterior region of the retina is called macula lutea, which is responsible for the sharp detailed vision. So இங்க பாருங்க, அந்த posterior partல
ரெட்டினால இருக்கு இல்லையா இந்த பகுதி, இந்த சின்ன பகுதி ஒரு ஃப்ளாட்டான எல்லோ கலர் ரீஜன், அதுக்கு பேர் வந்து மேக்யூலார் லுட்டியா. ஸோ இந்த மேக்யூலார் லுட்டியா வந்து ஷார்ப் விஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்மளுக்கு கிளியர் விஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு? மேக்யூலா லுட்டியா. அது வந்து ரெட்டினாவோட பேக் சைடில் ஒரு எல்லோ ஃப்ளாட் இதுவாக இருக்குது, ஒரு எல்லோ கலரில் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, a small depression present in the center of the yellow spot is called fovea centralis, which contains only cones. ஸோ இந்த இதுக்குள்ளேயே நடுவில் ஒரு பாயிண்ட் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல, அதாவது இதுதானே மேக்யூலார் ரீஜன். ஸோ இந்த மேக்யூலார் ரீஜனுக்கு நடுவில் ஒரு ஸ்மால் ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? ஃபோவியா சென்ட்ரோலிஸ். அதாவது ஒரு சென்டர்ல ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஃபோவியா சென்ட்ரோலிஸ். அந்த இடத்துல வந்து வெறும் கோன் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும், ராட் செல்ஸ் இருக்காது. ஸோ ராட் செல்ஸ் எங்க ஆப்சென்ட்? ஃபோவியா சென்ட்ராலிஸ்ல. ஓகே, the optic nerve and the retinal blood vessel enter the eye slightly below the posterior pole, which is divide of photoreceptor. Hence this region is called blind spot. இப்போ இந்த optic nerve ரெட்டினாவோட blood vessel enter the eye slightly, அதாவது இந்த optic nerve கீழையும், அதாவது இந்த optic nerve அந்த ரெட்டினாவோட blood vessels அந்த ஸ்லைட்டாக இதுவாகுது இல்லையா, அதுக்கு பேர் என்னது? ஆப்டிக் டிஸ்க் ஆர் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்டிக் டிஸ்க் ஆர் பிளைண்ட் ஸ்பாட். அந்த இடத்துல என்ன இருக்காது? ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்காது. ஸோ ஃபோட்டோ ரிசீவ் பண்ணுற செல்ஸ் அங்கே இல்லை. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிளைண்ட் ஸ்பாட். ஓகே, இதுதாம்மா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ராடு, இது வந்து கோன்ஸ். அப்புறமா மற்ற ஓகே, இது உங்கள் புக் டயக்ராம். ஓகே, ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் கேட்கலாம். இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ ராட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விஷன் இன் டிம் லைட். இப்போ டிம் லைட்டில் நம்மளுக்கு கண்ணு தெரியணும் இல்லையா, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா இந்த ராட் செல்ஸ். அப்போ கோன் செல்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ராட் டிம்மன்னா அங்கே பிரைட்டு. கோன் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கலர் விஷன் அண்ட் ஒர்க்ஸ் பெஸ்ட் இன் த பிரைட் லைட். ஸோ ராட் வந்து டிம் லைட் அண்ட் கோன்ஸ் வந்து கலர் விஷன், அதாவது நம்ம கலர்ஸ் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் பிரைட் லைட் பார்க்கறதுக்கும். த பிக்மெண்ட் presence in the rods is rhodopsin. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, காட்டாப்சின் என்றது ஒரு புரோட்டீன், அப்புறமா ரெட்டினால் என்றது ஒரு ஆல்டிஹைட் ஆஃப் விட்டமின் ஏ. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ரொடாப்சின் ஃபார்ம் ஆகும். இந்த ரொடாப்சின் என்றது பிக்மெண்ட் எதுல இருக்கு? ராட்ஸ்ல இருக்கு. அப்போ கோன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டாப்சின் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஆப்சின் புரோட்டீன் பிளஸ் ரெட்டினால், இது ரெண்டும் சேர்ந்தா ஃபோட்டாப்சின் வரும். ஸோ இது ஃபோட்டோன்றது லைட். So in the light responsible one, there are 120 million rod cells இருக்கான். rod cells எத்தனை இருக்கு? 120 million. அதே மாதிரி cone cells வந்து 6 to 7 million தான் இருக்கு. So cone cells கம்மியா இருக்கு, rod cells தான் அதிகமா இருக்கு. So rods வந்து predominant in the extrafoveal region, அதாவது extrafoveal regionல அதிகமா predominant அதிகமாகவும் அதுதான் ஆதிக்கமே செலுத்திட்டு இருக்கு, முன்னாடியே ஃபார்ம் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கோன்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த ஃபோவியல் ரீஜன். ஸோ ராட்ஸோட டாமினேஷன் எங்கே இருக்கு? ப்ரீஃபோமியல், அதாவது ஃபோவியல் ரீஜனுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ராட்ஸோட டாமினேஷன். அண்ட் கோன்ஸோட கான்சென்ட்ரேஷன் எங்கே மட்டும்தான் இருக்கு? ஃபோவியா. ஏன்னா ஃபோவியா சென்ட்ராலிஸ்ல நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம்? கோன் செல்ஸ் மட்டும்தான் இருக்கு. இது கேட்கலாம், 5 மார்க்ல கேட்கலாம், இல்லை 3 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட், dilation and congestion of the blood vessels of the conjunctiva is due to the local irritation or infection or the cause of bloodshot eye, conjunctiva
conjunctivity is commonly called as Madras eye. Infection of ciliary glands by bacteria causes a painful pus-filled swelling called stye. அதாவது கன்ஜக்டிவான்றது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு வந்து மெட்ராஸ் ஐ வந்திருக்கும். ஸோ மெட்ராஸ் ஐ வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், நம்மளுக்கு கண்ணில் இருந்து பஸ் வந்துட்டே இருக்கும், அந்த தண்ணி பஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் அதில் இரிட்டேஷன் ஒரு நமைச்சலும் இருந்துக்கிட்டே இருக்கும், அது கன்ஜக்டிவா. இன்னொன்று வந்து ஸ்டை என்றது சீலியரி கிளான்ஸோட பாக்டீரியா வந்து காஸ் ஆகும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், பஸ் ஃபில்ட், அப்புறமா ஸ்வெல்லிங்கும் ஏற்படலாம். அது ஒரு கட்டி மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க, லைட், அதாவது இந்த சூடு கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஸ்டை. ஸோ த கார்னியா இஸ் த ஒன்லி டிஷ்யூ இன் த பாடி தட் கேன் பி டிரான்ஸ்பிளான்டட் ஃப்ரம் பர்சன் another with little or no possibility of rejection. So this is because the cornea does not have blood vessels. ஸோ கார்னியா மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ரொம்ப ரிஜெக்ஷனே இல்லை, அங்கே ரிஜெக்ஷனே இல்லாததுக்கு காரணம் ஏன்னா அதில் பிளட் வெசல் இல்லை. பிளட் வெசல் இருந்தால் தான் பிளட் வெசல் மேட்ச் பார்க்கணும், அதெல்லாம் டிஷ்யூ மேட்ச் எல்லாம் பார்க்கணும். ஆனால் இங்கே பிளட் வெசல் மேட்ச் பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது கார்னியாக்குள்ளே பிளட் வெசல் இல்லை, அதனால தான் ஈஸியாக நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.